Hello viewers, welcome to Kumu Info. நம்மள மேக்ஸிமம் பேர் இட்லி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அந்த இட்லி தட்டு எப்படி செய்கிறாங்கன்னு தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் அலுமினிய பிளேட்டில் இட்லி தட்டு எப்படி செய்கிறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அலுமினிய பிளேட்டை தேவையான சைஸுக்கு ரவுண்டாக கட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இட்லி ஊற்றுற குழியை மேனுவலாக தட்டி செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 8 இட்லி ஊற்றுற மாதிரி 8 குழியை ரஃப்பாக செய்கிறாங்க. அப்புறம் ஹேமரை வச்சு சைடில் இருக்கிற பெண்டெல்லாம் நிமித்துறாங்க. அப்புறம் ஒரு உட்டன் மேலட்டை வச்சு அந்த குழியோட ஷேப்பை கரெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பிளேட்டை தூக்கிறதுக்கான ஹேண்டிலை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பிளேட்டோட பேக் சைடில் குழியோட ஷேப் கரெக்டாக வரணுன்றதுக்காக வாஷரை வச்சு அடிக்கிறாங்க. இந்த எல்லா ப்ராசஸும் மிஷின் யூஸ் பண்ணாமல் கையால் தான் செய்கிறாங்க. பல ப்ராசஸ்க்கு நடுவில் இந்த பிளேட்டோட பெண்டை அப்பப்போ சரி செய்கிறாங்க. இப்போ இட்லி வேகிறதுக்காக அந்த குழியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் ஹோல்ஸுக்கு பின்னாடி இருக்கிற பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே போகிற மாதிரி சர்க்கிள் போட்டு கட் பண்ணுறாங்க.
பிளேட்டோட ஹேண்டில்ஸை ரிவிட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபுல்லாக இட்லி பிளேட் ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக ரெடியான இந்த இட்லி பிளேட்டை சம் கெமிக்கல்ஸை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த பிளேட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் கழுவி எடுத்துடுறாங்க. இந்த அலுமினியம் இட்லி பிளேட்டை எப்படி செய்கிறாங்கன்றதையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்கன்றதையும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. கஷ்டப்படுற உழைப்பாளிகளின் உழைப்பை மதிப்போம். நன்றி. மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.